குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மண்டே மார்னிங் 4:30 ஆக போகுது. ஒரு 3 நாள் நானா ஸ்கூலுக்கு போகல. இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போகிறாரு. கிட்டத்தட்ட சாட்டர்டே சண்டேயோடு சேர்த்து 5 நாள் ஆயிடுச்சுங்க. ஓகே, நம்ம எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி காலை வேலைகள் ஒவ்வொரு வேலைகளாக பார்த்துடலாங்க. முதல் வேலை வாசல் பெருக்கி கோலம் போடுறது தாங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணுங்க. நேற்று எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, யாருன்னு சொல்ல விரும்பலை, அவங்க என்ன நேற்று சொன்னாங்க, நீ என்ன வீடியோ போடுற, பெரிய 1 மில்லியன் வியூஸ் வரப்போகுது பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசினாங்க. பேசிக்காகவே அவங்க என்னை ரொம்ப மட்டம் தட்டி தாங்க எப்போவுமே பேசுவாங்க. ஏன்னா நான் வீட்டில் இருக்கேன், நான் ஜீரோ அந்த மாதிரி தான் அவங்க நினச்சி பேசுவாங்க. கரெக்டு தான். ஆனால் நான் ஜீரோ கிடையாதுங்க. இப்போ தான் நான் வெற்றியோட முதல் படிக்கு வந்திருக்கேன். நான் அந்த 4 செவத்துக்குள்ளே தாங்க இருக்கேன். ஆனால் அந்த 4 செவத்தில் இருந்தாலும் நான் வீடியோ எடுத்து செல்ஃபாக தானே நான் போஸ்ட் பண்ணுறேன். நானே தான் எடிட் பண்ணுறேன், நானே தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நானே தானே எல்லாமே பண்ணுறேன். அப்போ நான் வெற்றியோட முதல் படிக்கு தானே வந்திருக்கேன். வெற்றிக்கனி கொஞ்சம் எட்டாத தூரத்தில் தாங்க இருக்கும். பட் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் ஜெயிக்க முடியும். அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி என்னை கிண்டல் பண்ணதுக்கு. நான் ஆனால் அடுத்த நிமிஷமே சொல்லிட்டேன், ஒரு நாள் 1 மில்லியன் வியூஸும் வரதான் போகுது, சப்ஸ்கிரைபரும் வரதான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே சொல்லிட்டேன். இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது. அவங்க ரொம்ப படித்தவங்க, அவங்க நிறைய வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ், ஹிந்தி எல்லாமே தெரியும். எனக்குலாம் ஹிந்திலாம் சுத்தமாக தெரியாது. எனக்கு ஹிந்திக்கெலாம் ரொம்ப தூரம்னு வச்சுக்கோங்களேன். ஹிந்தின்னு எழுத வேணால் தெரியும், அவ்வளோதான். பட் அவங்க இவ்வளோ படிச்சிருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? அடுத்தவங்க மனசை நோகடிக்கக்கூடாது, அடுத்தவங்கள மட்டம் தட்டி பேசக்கூடாதுல்ல. சரி விடுங்க, அவங்க அப்படி தான். ஓகேங்க, கோலம் மட்டும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த வேலையாக நம்ம பூஜை அறையில் போய் சாமி கும்பிட்டுலாங்க. விளக்கேற்றி வத்தி காட்டி சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ வெளியில் வந்து விளக்கேற்றியாச்சுங்க. ஓகே, நம்மளோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. இப்போ கிச்சன் ஒர்க் போயிடலாங்க. முதல்ல இன்றைக்கி ஃபஸ்ட்டு வரைக்கும் நானாக்கு பாலாற்றி கொடுக்குறதாங்க. பாலாற்றி கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒலை வச்சாச்சுங்க. இப்போ அரிசி களைஞ்சிடலாங்க. ஒலை கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. நேற்று நம்ம நான்வெஜ் சமைச்சனால நேற்று கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு குடம்லாம் நல்லா கழுவி வச்சுட்டு தாங்க வந்து தூங்கினேன். அதனால் இப்போ குடம் எடுத்து தண்ணி பிடிச்சிட்ருக்கேங்க. அப்புறம் இன்றைக்கி இஞ்சி டீ வேணான்னு சொல்லிட்டாங்க. காஃபி தான் வேணும்னு கேட்டனால பால் வச்சிட்ருக்கேங்க. ஓகேங்க, இன்றைக்கி காலை பொழுது நல்ல பொழுதாக எனக்கு அமைஞ்சிச்சுங்க. உங்களுக்கும் நல்ல பொழுதாமே நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. என்னை பொறுத்தளவு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல், யார் மனசையும் நோகடிக்காமல், யாரையும் திட்டாமல், எந்த தப்பும் பண்ணாமல் இருந்தாலே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கோயிலுக்கு போயிருந்தால் சாமி கும்பிடணும் அவசியம் இல்லைங்க. அந்த தெய்வமே நம்மளை தேடி வீட்டுக்கு வரும். அந்தளவுக்கு நல்லதாங்க நடக்கும். ஓகே, ஒரு வழியாக நானாவை கிளப்பி விட்டாச்சுங்க. நானாக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாப்போம், 3 டேஸ் கழிச்சு ஸ்கூலுக்கு போகிறாரு. இன்றைக்காவது சாப்பிட்டு வராரான்னு பார்க்கலாங்க. ஷூவெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க. அந்த வேலையும் முடிஞ்சுன்னா அவ்வளோதாங்க. நானாவை கொண்டு போய் விடுற வேலை தாங்க. ஒரு வழியாக நானாவை விட்டுட்டு வந்தாச்சுங்க. சரியான வெயிலுங்க. பால் இன்னும் வரல, லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன் மே மந்த் மாதிரி இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்க, போயிட்டு வரேங்க. பை பைங்க.